வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணத்தை பற்றி தான். இந்த சந்திர கிரகணம் ஒரு பகுதி நேர சந்திர கிரகணமாக இந்தியாவில் தெரியும் பல இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த நேரத்தில் 3 ராசிக்காரர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் மீன ராசியில் நிகழ்கிறது. அதனால் இந்த நேரத்தில் 4 ராசிகளுக்கு ரொம்ப யோகமான பலன்களை தரும் இந்த கிரகணம் முடிந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டான பதிவு தான். அந்த 4 ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழுது அப்படின்னா, 2024 ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி 12 மணிக்கு நிகழும். இந்த சந்திர கிரகணம் சுமார் 4 மணி 5 நிமிடம் வரை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் கழித்து நாம் பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கேன். பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இந்த கிரகணத்தினால யோகம் பெறக்கூடிய ராசிகள் 4 ராசிகள். அதாவது இந்த சந்திர கிரகணம் வேத காலண்டரின் படி ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் மீன ராசியில் நிகழப்போகிறது. இயற்கையாகவே தீய கிரகமான ராகு மீனத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் சந்திர கிரகணத்தன்று மீன ராசியில் சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பார்கள். இதனால் 4 ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ மழையும் புதிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கிறது இந்த கிரகணத்தால். அது என்னென்ன ராசிகள் என்று பார்த்தால், முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசி இந்த சந்திர கிரகணத்தினால் பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. பொதுவாக பண விஷயத்தில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எங்கோ யார்கிட்டவோ மாட்டியிருந்த இல்லை முன்னாடி கொடுத்திருந்த வராத பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் வருமானம், இன்க்ரிமெண்ட் அல்லது பதவி உயர்வு, இல்லை புதிய தொழில் தொடங்குதல், இல்லை புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர், அந்த மாதிரி ஏதாவது பொருளாதார சம்பந்தப்பட்ட முன்னேற்றமான பல தகவல்கள், பல வாய்ப்புகள், பல அதிர்ஷ்டங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையிலும் பல முன்னேற்றமான செய்கைகள், வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும், புதிய வீடோ வண்டி வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள், பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ரிஷபராசிக்கு. அடுத்து மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தினால் சுப பலன்களாக இவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே ஏதாவது நீதிமன்ற வழக்கோ அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளிலோ இவர்கள் இருந்தால் அதிலிருந்து இவர்கள் வெற்றி பெறலாம். இவர்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும். புதிய வளர்ச்சி அல்லது புதிய தொழில் தொடங்கணும், இல்லை புதிய வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் இவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய வாய்ப்புகள் இவர்களுடைய கதவை தட்டும். வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு இருக்கிறது. மேலும் இவர்கள் புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு அந்த வேலைக்கான அமைப்பும் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் மொத்தத்தில் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்பையும், அது மட்டும் இல்லாமல் பணப்பற்றாக்குறையை நீக்கக்கூடியதாகவும் சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது.
இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்து விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தினால் பல சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்களை தயாரிப்பீர்கள். உங்கள் தொழிலில் ஒரு புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒருபடி முன்னேற்றத்தை தரக்கூடியதாக புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் ஒரு மாற்றம் நிகழக்கூடியதாக, நல்ல ஒரு ஏற்றமும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராகு இணைவால் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலம் நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவதில் ஓரளவு வெற்றி பெறலாம். பண நெருக்கடி குறைந்து மன உளைச்சல் நீங்கும். உங்கள் தாய் வழியில் பணம் அல்லது சொத்து அல்லது பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியிலும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். புதிய பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டமான ஒரு கிரக அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தினால் உங்களுக்கும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களும் உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சந்திர கிரகணம் நம் இந்தியாவில் சில பகுதிகளில் தான் தெரியும். அதாவது குஜராத் அந்த மாதிரி நார்த் இந்தியா சைடில் தெரியும். இருந்தாலும் இந்த சந்திர கிரகண நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத வெளியே செல்வதோ போன்ற விஷயங்கள் செய்யாமல் அந்த கிரகணம் முடிந்த பிறகு அதற்கான சாந்தியை செய்து கொண்டால் விநாயகர் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள நீங்கள் சந்திரனுக்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டீர்கள், ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் மேலும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.